ஹாய்டா மிஸ், வெல்கம் டு டாசல் டைரிஸ். ஐ எம் யூ டாசல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா மெமரபிள் நைட். சரி வாங்க இப்போ ஒன் ஷாட்குள்ளே போகலாம். டேயாங் டேயாங் டே எந்தருடா வயன், தூங்க விடு வயன். டே எந்தருடா. இப்போ டயாங்கும் லைட்டாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அவன்கிட்ட படுத்துட்ருக்கீங்க. என்ன நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. இப்போ டயாங் தான் உங்களை அவனோட ஆர்ம்ஸில் படுக்க வச்சு ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு? இப்போ நீங்கள் தான் அவனோட ஷர்ட் பட்டனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே பேசுகிறீங்க. இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இது மேட்ரு பண்ணியா? நீயும் நானும் ஒன்றா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு போகலாமே. முடியாது. டயா, என் செல்ல புருஷன்ல, என் தங்கம்ல, ப்ளீஸ்டா. வயன், எனக்கு நாளைக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குடி. நான் சீக்கிரம் நாளைக்கு வர போகணும். இல்லை, என்னால் எங்கேயும் வர முடியாது. டயாங் ப்ளீஸ், டயாங் ப்ளீஸ், நாளைக்கு மீட்டிங் இருக்குடி. பெண்ண வர முடியாதா? முடியாது. சரி போ அப்படின்னு நீங்களும் கோச்சிக்கிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ வயன், இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க? தெரியாத மாதிரி நடிக்காத டயாங். நீ போய் தூங்கு. உனக்கு ஒர்க்கு தானே ரொம்ப முக்கியம். இப்போ டயாங்கும் உங்ககிட்ட கீழே நீரோல் பண்ணி உட்காடுறான். அவன் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிக்கிட்டு, பொண்டாட்டி என்ன கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கிப்போ. சரி வா போகலாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஓயன் டயாங் விட்ட. ஐம் சாரி, வா போகலாம். இப்படியே நான் ஆஃப் பண்ணுறல உன்னோட ஒர்க்கை. நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கிறேன், வா. ஸோ இப்போ டயாங்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. பட் டயாங் ஒரு சிஇஓ, கம்பெனியோட சிஇஓ. ஸோ அதிக ஒர்க்கு ப்ரெஷர் அப்படின்னு போகிறதுனால அதிகமாக உங்கள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ரொம்பவே ரேராக தான் உங்கள் கூட வெளியே போகிறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கும் தெரியும் ப்ரெஷர்னால தான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. ஸோ இப்போ டயாங் தான் வெளியே போகிறதுக்கு பைக் எடுக்கிறான். என்ன பண்ணுற? பைக்கு எடுக்கிறேன். எதுக்கு? வெளியே போகிறல. ஏன்டா, உனக்கு பெட்டில் போட்டு பண்ணுறது மட்டும்தான் ரொமான்டிக்காக வருமா? வேறு எதுவுமே ரொமான்டிக்காக வராதா? அப்புறம் நடந்து போகலாம். என்னது நடந்தா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் நீங்களும் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. நைட்டு ஒரு 1 o'clock போல் ஒரு டிம்மான லைட் எரியுது சுற்றியும். ரோட்டில் யாருமே இல்லை, நீங்களும் டயாங்கும் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்கள் டயாங்கோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. டயாங், எம்டி ரோடு, நீயும் நானும் மட்டும் இவ்வளோ க்ளோஸாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி நடந்து போகிறோம். உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நல்லா தான் இருக்கா. நல்லா தான் இருக்கா. ரொம்ப சளிச்சுட்டுலாம் ஒன்றும் வர தேவையில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவன் கையை விட்டுட்டு போகிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே வரான். வயன், சும்மா தான் சொன்னேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்தா, எதுக்கு? பாட்டு கேட்க அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஹெட்செட் ஒரு இயரில் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க. ம் எங்கே போகிறோம்? ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா? ம் இந்த நைட்லையா? ம் என்னடி டேஸ்ட்டு நடுராத்திரியில் ஐஸ்கிரீமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்போ அங்கே இருக்கிற வெயிட்டரும் வந்துட்டு, மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? அது நீங்களும் டயாங்கோட லிப்ஸை பார்த்துக்கிட்டே, எனக்கு நல்லா ரெட் கலரில் ஸ்ட்ராபெரி போட்டு டேஸ்ட்டாக யம்மியாக ஐஸ்லாம் போட்டு அது வாயில் பட்டோன்னே அப்படியே சக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே மேடம். சார் உங்களுக்கு? எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். நான் எவ்வளோ ரொமான்டிக்காக சொன்னேன், இப்போ என்னன்னா சாக்லேட் ஐஸ்கிரீமுங்கிறோம். மரமண்டை, ஒரு ரொமான்ஸே வராதான் எனக்கு. இப்போ உங்கள் ஐஸ்கிரீமும் வந்துருச்சு. நீங்களும் ஐஸ்கிரீம் வந்த குஷியில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏய் பயன், பொறுமையாக சாப்பிட்றி, அதை நான் ஒன்றும் பிடுங்கிற மாட்டேன். அது இல்லைட்டோ ஐஸ்கிரீமாக பார்த்தனோ அதை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சாப்பிட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாயெல்லாம் எழுப்பிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. டயாங் அதை பார்க்குறான். எப்படி இருக்கு? உன்னோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், என்னோட சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. உன்னோட ஸ்ட்ராபெரி அது அப்படின்னு சிரிக்கிறான். நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ தான் அவங்களோட ப்ரெசண்ட்டுக்கே வரீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சு. நீங்களும் ஷையாகிட்டே சாப்பிட்றீங்க. அடுத்து எங்கே? படத்துக்கு? படமா? ஆமாம், சரி பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் டயாங்கோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ 2 பேருமே தேட்டரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ரொமான்டிக்கான ஃபிலிம் தான் போகுது. அதில் ஒரு ரொமான்டிக் சீன் வருது. இப்போ டயாங் தான் உங்களை பார்க்குறான். இப்போ டயாங் தான் உங்கள் ஃபேஸை அவன் ஃபேஸை பார்த்த மாதிரி திருப்புறான். படத்தை பார்க்க விட்டுட்டயா? இப்போ மறுபடியும் உங்கள் ஃபேஸை பார்க்க வைக்கிறான். என்ன ஒரே ஒரு கிஸ்? மாட்டேன். ஏய் கொடுடி. வரமாட்டேன்னு சொன்னல, ஓ கொடுடிங்கிற. பீட்டு டயாங் அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட ட்ராவல் ஆகுறான். டயாங் விடுடா. டயாங் போதும் விடு. என்னடி அமைதியாக இருடா, இது தேற்றடா. அதான் யாரும் இல்லைல்லடி, அமைதியாக இருடா, படுத்து பாருடா. உனக்கு வேணும் நம்ம அடம் பிடிக்கிறல்ல வயன். டயாங் இங்கே பாருடா, நம்ம இந்த டே என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம் ரொமான்டிக்காக. ஆனால் நீ பண்ணுற ரொமான்ஸில் அவன் என் கண்ட்ரோலை மீறி இருக்கணும்னு பயமாக இருக்குடா. உன்னை யாரே கண்ட்ரோல் பண்ண சொன்னான்? இட்டோ கம்மி கடை படம் பார்க்கணும். இதே இருடா, நான் உனக்கு வீட்டில் போய் கூட ஹெல்ப் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா. இப்போ டயாங்கும் கொஞ்சம் சமாதானமாகறான். பாப்கார்ன் சாப்பிட்றியா? எனக்கு வேண்டாம்.
இந்தா அப்படியே நீங்களும் ஊட்டி விடுறீங்க, அவனும் சாப்பிட்டு நீங்களும் படம் பார்க்குறீங்க. அப்படி தான் அந்த டைமும் போகுது. இப்போ ஆஃப்டர் 2 hours கழிச்சு நீங்கள் 2 பேரும் தேட்டரை விட்டு வெளியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. டயாங் தான் முன்னாடி போயிட்டுருக்கான். என்ன கால் வலிக்குது டயாங். என்னாச்சு டயாங்? என்னால் நடக்க முடியல, என் கால் வலிக்குது. இப்போ டயாங் தான் உங்களை பார்த்து முறைக்கிறான். இதுக்கு தான் பைக்கில் போகலான்னு சொன்னேன். பைக்கில் போனால் ஒன்று ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நடக்க முடியுமா, இல்லை பாட்டு தான் கேட்க முடியுமா? இப்போ யார் கால் வலிக்குதுன்னு சொன்னா? சரி ஓகே, திட்டாத. இப்போ டயாங்கும் சிரிச்சுக்கிட்டே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுற? என் பொண்டாட்டிக்கு கால் வலிக்குதுல்ல, அதான். இப்போ நீங்களும் டயாங்கோட ஃபேஸை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஓயன், நீ ஹாப்பியாக தானே இருக்க? ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்? இல்லை, இப்போல்லாம் நான் உன்னை சரியாக பார்த்துக்கிறது கூட இல்லைல்ல. யார் சொன்னா? இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். அவ்வளோ கேரிங்கான புருஷன் நீ. யாருக்காவது உன்ன மாதிரி கிடைக்குவாங்களா? அவ்வளோ க்யூட்டாக, ஹேண்ட்ஸமாக, கேரிங்கான ஒரு ஹஸ்பண்ட், அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்குறான். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஐ லவ் யூடா. சரி, வீட்டுக்கு போகலாமா? அது இப்படியும் மணி 5 ஆயிடுச்சு. அப்படியே பீச்சுக்கு போய் சன்ரைஸ் பார்த்துட்டு போகலாமே. ப்ளீஸ், இது ஒன்று மட்டும்தான், அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். சரி வா. நீங்கள் 2 பேரும் இப்போ ஒரு பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. ஹே டயாங், இந்த பஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பேன்? நான் ஃபஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் தான் நான் மீட் பண்ணேன். என்ன இந்த பஸ்ஸு இவ்வளோ கூட்டமாக இருக்குது, நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? நீங்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸில் ஏறிடுறீங்க. உங்களுக்கு உங்கள் மொபைல்லேருந்து ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நீங்களும் என்னென்னு அதை எடுத்து பார்க்குறீங்க. அப்போ கை தவறி உங்கள் ஃபோன் கீழே ஸ்லிப் ஆகிடுது. ஐயோ, என் ஃபோன்! எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளுறீங்களா? என் ஃபோன் விழுந்துடுச்சு. ஏம்மா, இங்கே ஆள் நிற்கிறதே பெருசு, என் ஃபோனெல்லாம் எப்படிமா தேடுறது? இப்போ அந்த ஃபோன் ஒவ்வொரு காலுக்காக பட்டு டோர்கிட்ட போய் நிற்கிது. ஜிம்மன் பாஸ், நான் கார்லையே போய் அவங்கள பார்க்கலான்னு சொன்னேன். நீ தான் பெரிய புட்டிங்கி மாதிரி அவனுங்கெல்லாம் வேறு லெவலுக்கு காரில் போகணுமா, அவங்களுக்கு பஸ்ஸே பெருசுன்னு சொன்னேன். இந்த பஸ்ஸில் கால் வைக்கக்கூட இடம் இல்லை. எனக்கு வர ஒர்க் டென்ஷனில் இது வேறு எனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சும்மா கால் அங்கே பஸ்ஸில் தான் உதைக்கிறான். அங்கே உங்கள் ஃபோன் இருந்ததை அவன் பார்க்காம ஃபோனவே உதச்சிட்றான். ஐயோ பஸ், ஃபோன்! ஐயோ என் ஃபோனு! இப்போ பஸ்ஸும் அந்த ஸ்டாப்பிங்கில் தான் நிற்கிது. நீங்கள் வேக வேகமாக போய் உங்கள் ஃபோனை தான் பார்க்குறீங்க. இப்போ டயாங்கும் ஜிமினும் தான் பஸ்லேருந்து இறங்குறாங்க. ஐயோ, இது ஃபோனை நினச்சியா இல்லை ஃபுட்பால் கோர்ட்டுன்னு நினச்சியா? இஷ்டத்துக்கு உதைக்கிற. ஐம் சாரி. சாரியா? இந்த ஃபோன் வாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அம்மாவுக்கு மட்டும் இந்த ஃபோன் உடஞ்சி தெரிஞ்சிச்சு, நான் அவ்வளோதான். என்ன, நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், போதுமா? ஸோ இப்படி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் மீட் போயிருக்கோம். அப்புறம் நீங்கள் பேசி பழகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ டயாங் தான் உங்கள் ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிட்டான்.
நீ மாறவே இல்லை தயாங். அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் கோபமாக இருக்கட்டும், உன்னோட பிடிவாதத்தனமாக இருக்கட்டும், உன்னோட கேராக இருக்கட்டும், எதுவுமே மாறல. ஸோ நீங்களும் அவன் ஹேரை ரஃபில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கையில் இருக்க ஹெட்செட்டை எடுத்து அவன் காதில் ஒன்று உங்கள் காதில் வச்சு மியூசிக் கேட்டுக்கிட்டே வரீங்க. இப்போ நீங்களும் டயாங்கும் தான் பீச்சுக்கு போகிறீங்க. டயாங், இங்கே பாரு, சூப்பராக இருக்குல்ல. இப்போ டயாங்கும் உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். டயாங், உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன? இல்லை, நீ என்னைக்காவது நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கியா? ஒரு தடவை கூட நினச்சது இல்லையா? நிஜமா? நிஜமா? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, என் பொண்டாட்டி, எனக்கு அவளோட லவ்வை ஃபுல்லாக காட்டும்போது அது எப்படி எனக்கு தொந்தரவாக தெரியும்? நான் தான் உன்னை எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பேனே. திட்டுவதான், ஆனால் என்றைக்கும் என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ திட்டினதில்லை. நீ திட்டுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதில் ஒரு கேர் இருக்கும். சரி, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? இப்போ இந்த சன்ரைஸ், பீச், இந்த கடலோட சத்தம், இந்த மார்னிங் சில்னஸ், இப்படி நான் உன்னை டைட்டாக பேக் ஹேக் பண்ணியிருக்கிறது, என்னோட டென்ஷன் எல்லாம் போய் ஒரு பீஸ்ஃபுல்லானதை கொடுத்ததுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பார்த்தியா, நீ தூங்கியிருந்தா இந்த மாதிரி ஒரு டைமை மிஸ் பண்ணியிருப்பியா? உண்மைதான். இப்போ டயாங் தான் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரான். ஓயன், ஐ லவ் யூ. லவ் யூ டூ டயாங். இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறீங்க. சரி வா, அங்கே போய் கோல். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு 5 minutes கழித்து நீங்களும் டயாங்கும் தான் பீச்சில் தான் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஜாலியாக. அப்புறம் சாண்ட்லலாம் வந்துட்டு வீடு கட்டி விளையாடுறீங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் டயாங்கும். உங்களுக்கு அவன் எப்பயுமே ஒர்க் ப்ரெஷரோடையே பார்த்து இப்போ அவன் சந்தோஷமாக பார்க்குறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் எல்லாம் விளையாடிலாம் முடிச்சுட்டு நீங்களும் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே நீங்கள் தான் டயாங்க்கு காஃபி போட்டு கொடுக்குறீங்க. டயாங் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பனியனும் ஒரு லோயர் மட்டும் போட்டுட்டு வரான். இப்போ டயாங் தான் உங்களை பேக் சைடில் வந்து ஹக் பண்ணுறான். ஓய் பொண்டாட்டி, இங்கே என்ன பண்ணுற? காஃபியா? நீ இருக்கும்போது எனக்கு காஃபியா? அப்படின்னு சொல்லி அவன் உங்களை தான் அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஏறி உட்கார வைக்கிறான். என்ன? இப்போ டயாங் தான் உங்கள் ஃபோர்ஹெட்டும் அவன் ஃபோர்ஹெட்டும் ஒன்றா அட்டாச் பண்ணி உங்கள் நோஸையும் அவன் நோஸையும் ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதாக இருக்கட்டும், பஸ்ஸில் போனதாக இருக்கட்டும், ஒன்றா சன்ரைஸ் பார்த்ததாக இருக்கட்டும், மியூசிக் கேட்டதாக இருக்கட்டும், ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ வேன் அப்படின்னு சொல்லி உங்களை கிஸ் பண்ணுறான்.
சரி, ஓகே. அவ்வளோதான் இந்த ஒன் ஷாட். இந்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.